ஹாய் ஜவர் சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் வினோத் மணிமாறன். ஓகே, இன்றைக்கி ஓட்டிங்கோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் தான் இருக்கோம். நம்ம முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க ஓட்டிங்கை பற்றி பேசுகிறதுக்கு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய் சார். உங்கள் பேர்? ரகுகுமார். சொல்லுங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட் ஓட்டுங்களா? ஆமாம் சார், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க? நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். என் ஓட்டு கரெக்டான கட்சிக்கு போய் சேரணும். அவங்க நம்ம தமிழ்நாட்டு மாநிலத்தை கரெக்டாக முன்னேறி கொண்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஓட்டு நான் போட போகிற ஓட்டு நான் எதுவும் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன், மற்றவங்களையும் காசு வாங்க விட மாட்டேன். கண்டிப்பாக. சூப்பர். நம்ம இந்த இதில் இந்த எலெக்ஷனுக்கு யார் கேண்டிடேட் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியுங்க சார். யாருங்க? எல்கே சுதீஷ். ஓகே, சூப்பர். ஓகே, கரெக்டாக பார்த்து கரெக்டான இதுக்கு ஓட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாய் ப்ரோ. என் பேர் ரவிக்குமார் எல். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் இயருங்களா? ஃபஸ்ட் இயர். ஃபஸ்ட் ஓட்டா? ஃபஸ்ட் ஓட். ஓகே, எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஓட் பண்ணுறதுக்கு? ஒரு நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ட்டு. யாரும் தயவுசெய்து காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 73.7% தான் ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குது. இந்த வருஷம் 100% கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் 100% ஓட் போடுங்க அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். சூப்பராக சொன்னீங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? யோகேஸ்வரன், இசி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஃபஸ்ட் இயரா? ஃபஸ்ட் இயர். முதல்ல ஓட்டு போட போகிறேன். ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு நானும் ஒரு பர்சன்டேஜ் காரணமாக இருக்கங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல ஓட்டு போகிறேன், ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஓகே, ஓட்டிங் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் தெரியுமா எப்படி என்ன இதுன்னு? அந்த 1950 ஏதாவது டவுட் இருந்தால் 1950 கால் பண்ணி சொல்லி எதாவது விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஏதாவது டவுட் இருந்தால் 1950 கால் பண்ணி சார். ஓகே, சூப்பர் ப்ரோ, சூப்பராக சொன்னீங்க. ஓகே, அடுத்தது ஓட்டிங்கை பற்றி சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் கௌதம். கௌதம், என்ன ஃபஸ்ட் இயருங்களா? ஃபஸ்ட் இயர், ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன். ஓகே ஓகே, சொல்லுங்கள், எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க? ரொம்ப நாளாகவே ஒரு ஆர்வமாக தான் இருக்கும். இப்போ வீட்டில் அப்பா அம்மா போய் ஓட்டு போடுறப்ப நம்ம மட்டும் ஓட்டு போடாமல் இருக்கப்போ அந்த ஏஜ் வந்தால் தான் அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்மளுக்கு புரியும். இப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன். அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் ஓட் பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பாக கரெக்டான சின்னத்துக்கு பார்த்து ஓட் பண்ணுங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர்? தமிழ் வர்மா. சொல்லுங்கள், ஓட்டிங் ஃபஸ்ட் டைமா? ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ண போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குது. எப்படின்னா ஒரு ஓட்டு ஒரு இதையே மாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு ஆளாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓட்டிங் பர்சன்டேஜ் இந்த டைம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க முன்னாடி. கண்டிப்பாக ப்ரோ, இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் யங்ஸ்டருக்காக ஒரு சப்போர்ட் இருக்குன்னு கண்டிப்பாக நம்புகிறோம். கண்டிப்பாக. சூப்பராக சொன்னீங்க. ஹாய் ப்ரோ, வணக்கம். உங்கள் பேர்? சொல்லுங்கள், ஃபஸ்ட் ஓட்டா உங்களுக்கு? செகண்ட் ஓட்டா. ஓகே, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? செகண்ட் ஓட்ட ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஒரு புதுசாக யாராவது வரணும்னு எதிர்பார்க்குறேன். புதுசாக யாராவது வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ஓகே, கண்டிப்பாக ஓட்டிங் கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சிட்டிசன் எல்லாருமே பண்ணால் தான் யார் வேணால் ஒரு ஓட்டில் கூட டிஃப்ரென்ஸ் வரலாம். அதனால் எல்லாருமே போட்டோம். சூப்பராக சொன்னாங்க. ஆஸ் அ சிட்டிசனாக நம்ம ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ஏவிஎஸ் காலேஜில் ஓட்டிங் பற்றின முக்கியமான விஷயங்களை பற்றி அவேர்னஸ் பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அவங்கக்கிட்ட ஓட்டிங் அவேர்னஸ் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஓகே, ஹாய். உங்கள் பேர்? காவ்யா. ஃபஸ்ட் இயருங்களா? ஓகே, ஓட் பண்ணியிருக்கீங்களா முன்னாடியே? ஃபஸ்ட் டைம். ஓகே, எப்படி இருக்குது? எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க? நான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்க போகிறேங்கிறத நினைக்கும் போது என்னோட ஓட்டு அதில் ஒரு பங்கு, நானும் ஒரு பங்கு அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. நல்லாயிருக்கு இந்த ஃபீல். கேண்டிடேட்லாம் யார் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? எங்கள் தொகுதிக்கு யார் நிற்கிறாங்கன்னு தெரியும். கேஎஸ் சரவணன், அஸ்தம்பட்டி. அவரோட சொந்த ஊர் அஸ்தம்பட்டி. அவர் மட்டும்தான் தெரியும். ஓகே, சூப்பருங்க. இந்தளவுக்கு தெரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம். ஹாய். உங்கள் பேர்? என் பேர் ஏ மலர்மணி. சொல்லுங்கள், நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்குது ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்? இப்போ பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓட்டிங் அவேர்னஸ் உங்களுக்குள்ளே இருக்கா? கண்டிப்பாக எல்லோரும் ஓட் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நமக்கு இது டெமோக்ரஸி, அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம டெமோக்ரஸி அப்படின்னா நம்மளால் யாருன்னு தான் நமக்கு டெமோக்ரஸி மீன்ஸ் ஃபார் தி பீப்புள் பை தி பீப்புள். அதுதானே நம்ம ஓட் போட்டு யாரை நிற்க வைக்கிறோமோ அதுதான். அப்போ நம்ம ஓட் போட்டால் தான் நம்ம ஒரு பீப்புள் அப்படிங்கிறதுக்கே ஒரு அடையாளமே அதுதான். ஸோ கண்டிப்பாக 18 ஏஜஸ்க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக ஓட் போட்டே ஆகணும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அன்றைக்கி நமக்கு கவர்மெண்ட் லீவ், ஓட் போடுற டே அன்றைக்கி கவர்மெண்ட் லீவ்னு. கொஞ்சம் ஐடி சைடு இங்கே எப்படி
எப்படின்னு தெரில. சென்னை சைடு ஐடி சைட்லாம் வந்துட்டு ஓட் போடுற அன்னைக்கு லீவ் கிடைச்சிருக்கு, நம்ம இதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க இருக்காங்க, நிஜமாக இருக்காங்க. அந்த டேவை வந்து நம்ம ஹாலிடேவாக யூஸ் பண்ணக்கூடாது. அது க்யூவில் போய் நிற்கிறதுக்கு 1 hour கூட ஆகாது. நம்ம அந்த 1 hour போட்டு நம்ம எங்கே வேணால் போகலாமே. கண்டிப்பாக ஓட் போடணும். ஓட்டர் ஐடி கண்டிப்பாக 18 years ஆயிடுச்சுன்னா ஓட் போடணும் கண்டிப்பாக. இதுதான் என்னோடது. ஆனால் தயவுசெய்து யாருமே நோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஓட் போகிறது நமக்குன்னு ஒரு உரிமை வந்து நம்ம டெமோக்ரஸியில் இருக்குது அப்படின்னா இந்த ஓட்டர் மட்டும்தான். இந்த நாட்டையோட தலையெழுத்தையே மாற்றுறது இந்த ஒரே ஒரு சான்ஸ் தான் நமக்கு. இப்போ நம்ம தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 5 yearsக்கு வந்து நம்மளால் இதை வந்து திரும்ப 5 years வரைக்கும் நம்ம தான் பாதிக்கப்படுறோம். ஸோ தயவுசெய்து நோட்டாங்கிற ஆப்ஷனை ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சாய்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம 5 years மக்கள் யாரும் கஷ்டப்படாத அளவுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறக்கூடிய கேண்டிடேட் பெஸ்ட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தர் வந்து எந்த ஒரு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓட் பண்ணவே கூடாது. ஒரு பணத்துக்காகவோ அட்லீஸ்ட் ஒரு பிரியாணிக்காக கூட தயவுசெய்து ஓட் பண்ணாதீங்க. இது நம்மளோட உரிமை, நம்மளோட ஓட் நம்ம உரிமை, நம்மளோட ஓட் விற்பனைக்கு இருக்கக்கூடாது. எல்லோரும் கம்பல்சரி ஓட் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த டேவை என்ஜாய் பண்ணாமல் போய் கஷ்டப்பட்டு அன்றைக்கி ஒரு நாள் க்யூவில் நின்று ஓட் பண்ணி நம்மளோட டெமோக்ரஸியை நம்ம தான் நம்ம சமுதாயத்தை பெஸ்ட்டாக நம்ம காமிக்கணும். அப்படின்னா நம்மளோட இளைஞர்களோட கையில் மட்டும்தான் இருக்குது. ப்ளீஸ் ஓட்டிங் ஃபார் பெஸ்ட் கேண்டிடேட். ஓகேம்மா, சூப்பராக சொன்னீங்க, சூப்பராக சொல்லியிருந்தீங்க. கேர்ள்ஸ் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. வாங்க இப்போ அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் காலேஜில் தான் இருக்கோம். ஏவிஎஸ் காலேஜில் ஓட்டிங் அவேர்னஸை பற்றி நம்ம எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க. வாங்க யார் என்னென்னு பார்க்கலாம். ஹாய் கேர்ள்ஸ், உங்கள் பேர்? லக்ஷனா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபஸ்ட் இயரா? பிசிஎஸ்சி. ஓகே, ஓட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் ஓட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள், எப்படி இருக்குது? ஓட்டிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கா? ஓட்டிங் பற்றி உங்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்குது? ஓட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து நம்மளோட உரிமை. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்ல. ஓகே, கண்டிப்பாக ஓட் பண்ணிடுவீங்களா? நீங்களா உங்களோட டிசிஷனில் தானே ஓட் பண்ணுவீங்க? மற்றவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, அண்ணன்லாம் அப்படியெல்லாம்? என்னோட டெசிஷன். ஓகேம்மா. ஹாய், உங்கள் பேர்? பூர்ணிமா. நீங்களும் ஃபஸ்ட் இயரா? ஓகே, ஓட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஓகே, ஓட்டிங் அவேர்னஸ் உங்களுக்கு இருக்கா? ஓட்டிங் பற்றி தெரியுமா ஏதாச்சும்? ஓட்டிங் பற்றி தெரியும். ஜஸ்ட் எல்லாம் சும்மா வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதை பற்றி சும்மா ஜஸ்ட் லைக் தெரியும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி, பொங்கல் வருது. அந்த மாதிரி நம்மளும் செலிப்ரேட் பண்ணி ஃபஸ்ட் டைம் போட போகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓட். ஸோ ஜாலியாக பண்ணுவேன். பட் இது வருஷத்துக்கு ஒரு தாட்டி வராது, 5 yearsக்கு ஒரு தாட்டி வரும். ஓகேம்மா, உங்கள் பேர்? சமுத்ராதேவி. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் இயருங்களா? ஃபஸ்ட் இயர். ஓகே, ஓட் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட் டைம். ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி ஓட்டிங் பற்றி? ஓட்டு நமக்கு 18 வயசு ஆனோடனே நமக்கு கிடைச்ச உரிமை வந்து அது ஓட்டுரிமை தான். அதை வந்து நம்மளோட மற்றவங்க பேச்சை கேட்காம நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ கரெக்டான ஒரு பர்சனை வந்து தேர்ந்தெடுத்து ஓட் பண்ணுறோம். சூப்பர்ங்க. உங்கள் பேர்? மாலினி. ஃபஸ்ட் இயர் சிவில் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓட்டு போடுறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. என்ன யார் ரூல் பண்ணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணி தான் அதை பண்ணணும். நான் தான் செலக்ட் பண்ணணும். அப்படின்றதுனால எல்லாருமே ஓட் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஓட்டு போடுறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, சூப்பராக சொல்லியிருந்தீங்க. வாங்க, உங்கள் பேர்? ரம்யா. ஃபஸ்ட் இயருங்களா? ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி. ஓகே, சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டிங் அவேர்னஸ் இருக்கா? நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஓட் பண்ண போகிறேன். இப்போ ஓட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேம்மா, டெஃபினட்டாக வந்து இந்த தாட்டி வந்து ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராகவும் இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்காங்க ஓட் பண்ணுறக்கு. வாங்க அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஏவிஎஸ் காலேஜில் ஓட்டிங்கை பற்றியும் ஓட்டிங்கோட அவேர்னஸை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடி செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய் சார். உங்கள் பேர்? விக்னேஷ். ஃபஸ்ட் இயருங்களா? ஃபஸ்ட் இயர். ஓகே, ஓட் பண்ணியிருக்கீங்களா முன்னாடியே? இன்னும் இல்லை சார், நெக்ஸ்ட் இந்த டைம் ஃபஸ்ட் டைம். சொல்லுங்கள், ஓட்டிங் அவேர்னஸ், ஓட்டிங்கை பற்றி உங்களோட ஐடியா? ஓட்டுன்றது நம்மளோட அடிப்படை உரிமை சார். எல்லாருமே ஒரு குடிமகன், இந்தியாவோட குடிமகன் அப்படின்றத நம்ம சொல்கிறது ப்ரௌடு இருக்கணும். அந்த ப்ரௌடை நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டு மூலியமாக தான் காட்ட முடியும். ஒவ்வொரு இந்திய குடிமகன் எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஜனவரி 1 அன்றைக்கி அவருக்கு 18 years ஆயிருந்தது அப்படின்னா அவர் நம்ம இந்தியாவோட ஒரு குடிமகன் நம்ம சொல்கிறோம். இந்த நாட்டை யார் ஆளணும் ஆளக்கூடாது அப்படின்ற முடிவு நம்மளுடைய ஓட்டில் தான் இருக்குது. சூப்பராக சொல்லியிருந்தீங்க. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? சதீஷ்குமார், இசி டிபார்ட்மெண்ட், ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நம்ம அடுத்த 5 வருஷத்துக்கு அடிமையாக இருக்க போகிறோமா இல்லை நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறோமா அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரும் போட போகிற அந்த ஓட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அரசியல்வாதியை தேர்ந்தெடுங்க. சூப்பராக சொல்லியிருந்தாரு. ஓகே, இப்போ அடுத்தது யார் இருப்பாங்க? ஹாய் ப்ரோ. ஹாய் சார், ஐ எம் சிவசங்கர், ஃபஸ்ட் இயர் இசி டிபார்ட்மெண்ட்.
இப்போ ஓட்டிங் பற்றி பேசணும்னா ஓட்டிங்கிறது ஒவ்வொரு மனுஷனோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கடமை. நாட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை செய்ய தவிர ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கடமையை செய்ய தவறுனா ஒரு கெட்டவங்கன்ட்டே நம்ம சொல்லலாம். அந்த கடமையை இந்த 5 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வர அந்த ஆஃப்டர் ஆல் ஒரு எலெக்ஷன் தானே, அதை போய் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதே மாதிரி நாம் நம்மளோட பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறோம். அதுக்கு ஏன் இப்படி எல்லாருமே இப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்காங்கன்னு தெரியல. அதனால் ஓட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லோரும் கண்டிப்பாக ஓட்டளிக்கணும். அதே மாதிரி காசு வாங்காமல் ஓட்டளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதை பற்றி போய் யார்ட்டையாவது வெளியில் பேசணும்னாவோ தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டோம்னாலோ இந்த மாதிரி நான் என் காசை தானே நான் வாங்குகிறேன், கவர்மெண்ட்டு அந்த அரசியல்வாதிங்க எங்களோட காசை தான் திருப்பி தராங்க அப்படிங்கிறாங்க. என்ன உங்கள் காசு, நீங்கள் வரி கட்டிருக்கீங்க அரசாங்கத்துக்கு, அவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது உங்களோட கடமை, கொடுக்க வேண்டியது. கொடுத்த காசை மறுபடியும் நீங்களே வாங்குறீங்க. ஒரு கடைக்கு போய் நீங்கள் கடைக்காரருக்கு காசு கொடுத்துட்டு அந்த பொருள் வாங்குறீங்கன்னா அந்த காசு வந்து கடைக்காரருக்கு தான் சொந்தம், உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் அந்த காசை எங்களுதுன்னு சொந்தம் கொண்டாட முடியும்? அதே மாதிரி தானே இந்த உங்களுக்கு காசு தராங்கன்னா அரசியல்வாதிங்க, அந்த காசை எப்படி அது என்னோட காசுன்னு நீங்கள் சொல்ல முடியும்? அது தப்பு. அதனால அதையும் கொஞ்சம் ஜனங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஜனங்களும் கண்டிப்பாக ஓட் பண்ணியே ஆகணும். சூப்பராக சொல்லியிருந்தீங்க, வெல் செட். ஓகே, இப்போ அடுத்தது யாரும் பண்ணுங்களா? ஹலோ ஐ எம் தனுஷ், ஃபஸ்ட் ஏஇசி டிபார்ட்மெண்ட். ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்டு நோட்டாக்கு போடவே கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு அரசியல்வாதியை கண்டிப்பாக தேர்ந்தெடுத்தே ஆகணும். ஏன்னா நோட்டாக்கு போடுறதும் போடாமல் இருக்கிறதும் ஒன்று. அப்படி ஓட்டு போடாமல் இருக்கிறதும் தப்பு, நோட்டாக்கு போடுறதும் தப்பு. ஏன்னா ஒரு அரசியல்வாதியை நம்ம தேர்ந்தெடுத்தால் தான் நமக்கு அடுத்த 5 வருஷம் நல்லாயிருக்கும். அப்படியே ஃபஸ்ட்டு நம்பிக்கை, அதுதான் ஓட்டிங். ஃபஸ்ட் நம்பிக்கை இல்லாமல் இது பண்ணாலும் அது வேஸ்ட். அண்ட் ஓட்டு போடாமல் இருக்கவே கூடாது. அண்ட் ஓட்டுங்கிறது வந்துட்டு காசு எதுவும் வாங்காமல் செயல்படணும் மக்கள். ஏன்னா பணம் கொடுத்துட்டா அவங்க வந்துட்டு நம்மளை ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுவாங்க. அண்டு பணம் வாங்காமல் ஓட்டு போட்டால் அவங்க நல்லா நேர்மையான ஆளுங்களாக வந்து நேர்மையாக இது பண்ணுவாங்க. தேங்க்யூ. சூப்பராக சொல்லியிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸு செம்மையாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இதிலேருந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், யங்ஸ்டர்ஸ்கிட்டே வந்து இன்றைக்கி வந்து ஓட்டுக்கு வந்து காசு வாங்காதீங்க அப்படிங்கிறத தான் அவங்க ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து அரசியல் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்காலத்தை மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனையும் தீர்மானிக்க போகிறதா தான். கண்டிப்பாக வந்து அரசியல் பேசுங்க, எல்லாத்துக்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அரசியல் பேசுங்க, அரசியலை பற்றி தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் ஓட் பண்ணுங்கள். ஓகே, ஓட்டிங் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓட் அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம முன்னாடி ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஹாய் சார். உங்கள் பேர்? பிரியதர்ஷினி சார். சொல்லுங்கள், நீங்கள் ஓட் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? 1 டைம் ஓட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே, ஓட்டிங் அவேர்னஸ், ஓட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓட்டிங்கிறது நம்மளோட ஒரு தனிப்பட்ட உரிமை சார். அந்த உரிமை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு யாருக்கு இஷ்டம் இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணணும், ஓட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. தேங்க்யூ சார். சூப்பராக சொன்னீங்க. உங்கள் பேர்? சிவரஞ்சினி. சொல்லுங்கள், ஏற்கனவே ஓட் பண்ணியிருக்கீங்களா? போட்டிருக்கோம், 1 டைம் போட்டிருக்கேன். ஓட்டிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து தனிப்பட்ட மனிதனோட உரிமை. கண்டிப்பாக அது ஓட்டுன்றது நம்மளோட உரிமை. நம்ம எந்த விஷயம் வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனால் வந்து ஓட் வந்து விட்டு கொடுக்கூடாது. யாருக்கு போடணும் இஷ்டமாக இருக்கோ கண்டிப்பாக போட்டாகணும். ஓகே, சூப்பராக சொன்னாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஓட்டிங் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஓகே, வரப்போகிற எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான எலெக்ஷனாக இருக்குன்னு நம்பலாம். வாங்க. ஓகே, ஓட்டிங் அவேர்னஸை பற்றி இன்றைக்கி ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் நம்ம முன்னாடி இருக்கார், வாங்க அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார், குட் ஆஃப்டர்நூன், ஐம் கதிர். ஓகே, சொல்லுங்கள் சார், ஓட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி எவ்வளோ ஒரு முக்கியம் வாய்ந்தது? எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணணும் இல்லையா? அதை பற்றி. ஓட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ஆனால் அதோட விழிப்புணர்வுங்கிறது நிறைய பேருக்கு இல்லை. ஏதோ ஜஸ்ட் அன்றைக்கி ஒரு நாள் காலேஜ் லீவ்றாங்க, ஸ்கூல் லீவ்றாங்க, நம்மளோட ஒர்க்கெல்லாம் நம்ம போகாமல் அன்றைக்கி ஃப்ரீயாக நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம், போய் க்யூவில் நிற்கணுமா, இப்போ வேறு ரொம்ப சம்மராக இருக்குது, வெயிலில் போய் நிற்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதோட அவேர்னஸ் என்னங்கிறது இல்லாமலே யார் அவங்க தொகுதியில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் ஓட் பண்ணுறோம், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம வந்து நிறைய பேர் வெறும் சின்னத்தை மட்டுமே பார்த்து ஓட்டு போடுறோம். ஓகேங்களா, சின்னத்தை பார்த்து ஓட்டு போகிறதுங்கிறது ஜஸ்ட் ஒரு பிளைண்ட் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணுறப்ப கூட என்ன கல் இருக்கா இல்லையாங்கிறது பார்த்து போகிறாங்க. ஆனால் நம்ம அது எதையுமே யோசிக்கிறது இல்லை. நான் பாட்டில் நிறைய பேர் இத்தனைக்கும் இதில் வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. பிச்சைக்காரன் கூட நிற்கிறதும் ஒன்று தான், பிச்சை எடுக்கிறதும் ஒன்று தான். ஓகேங்களா, ஸோ நீங்கள் காசு வாங்குறீங்க அப்படிங்கிறதே வந்து பிச்சை எடுக்கிறத விட ஒரு கேவலமான செயல்.
உங்களோட ஒரு உரிமையை வந்து வெறும் ஒரு 500 ரூபாய்க்காக நீங்கள் விட்டு கொடுக்குறீங்கிறது ஒரு தேச துரோகத்துக்கு சமமான விஷயம் இல்லை, தேச துரோகம் அது. ஓகேங்களா? நாம் வந்து என்னமோ ஜஸ்ட் நான் ஒருத்தன் 500 ரூபா வாங்குறதுனால நாடு என்ன வீணாயிடுமோன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு 500 ரூபாயும் உங்களோட விலை மதிக்கப்படாத உங்களோட உரிமையை வந்து நீங்கள் வெறும் சில்லறை காசுக்காக நீங்கள் வித்துட்ருக்கீங்க. தயவு செஞ்சு நீங்கள் ஓட் போடுங்க. உங்களோட உரிமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் வந்து அவங்க தான் ஆளணும். ஓகேங்களா? ஸோ அனைவரும் ஓட்டு போடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி, சூப்பராக பேசியிருந்தீங்க. ஓகே சார் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம முன்னாடி இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரும் வந்து ஒரு ப்ரொஃபஸர் தான். வாங்க என்ன சொல்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ சார். ஹலோ சார். சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? என் பேர் வடிவேல் சார், நான் ஃபிசிக்கல் டைரக்டராக இருக்கேன். ஓகே, ஓட் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமானது? ஒரு குடிமகன் சொல்கிறதுக்கு ஒரு அடையாளமே ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம குடிமகனாக இருக்க முடியும். குடிமகனுக்கோசரமாவது நம்ம ஒரு குடிமகன், அதுக்கோசரம் நம்ம ஓட்டை வந்து கம்பல்சரி ஓட்டு போட்டாக்கணும். ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, வாங்காதீங்க, வாங்க, அதை பற்றி உங்களோட கவலை இல்லை. வாங்கினா கூட உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கிற இந்த ஓட்டு மட்டும்தான் முடிவு பண்ண முடியும். அதனால் நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அனைவரும் ஓட்டு போடணும். 100% ஓட்டு போட்டால் இந்தியாவோட தலையெழுத்தை கம்பல்சரி நம்ம கையிலேயே மாற்ற முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் அனைவரும் ஓட்டு போடுங்க. ஓகே, அதான் சார் வந்து சூப்பராக சொல்லியிருந்தார். கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஓட் பண்ணணும். ஓட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உரிமை. அந்த உரிமையை வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அது ஒரு நம்மளுடைய கௌரவம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வந்து அதனால் வந்து கண்டிப்பாக விட்டு கொடுத்துறாதீங்க, காசுக்காகவும் வித்துறாதீங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஓட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம ஏவிஎஸ் காலேஜில் இருக்கோம். ஓட்டிங் அண்ட் அவேர்னஸ் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஹாய். ஹாய் சார். உங்கள் பேர்? நிஜந்தன். ஓட் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு? இப்போ ஃபஸ்ட் டைம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமுங்களா? சொல்லுங்கள், உங்களுக்கு ஓட்டிங்கை பற்றி என்ன தெரியும், என்ன அவேர்னஸ் இருக்குது உங்களுக்கு? ஓட்டிங் பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, இப்போ அடுத்த யாருன்னு பார்க்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் பேர்? சபரீஷ். ஓட் பண்ணியிருக்கீங்களா ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட் டைம். ஓகே, எப்படி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? என்ன தெரியும், ஓட்டிங் அவேர்னஸ் இருக்கா உங்களுக்கு? ஆமாம், அதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம நாட்டோடது. அது 5 வருஷத்துக்கு ஒரு தான் பண்ண போகிறது. அதுலேயே நம்ம சோம்பேறித்தனம் பட்டு பண்ணாமல் இருந்திருந்தால் அம்மேட்டா நீங்கள் 5 வருஷம் கழிச்சு எந்த போராட்டம் பண்ணி எந்த யூஸுமே இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் ஒரு சான்ஸ் தராங்க, அதை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டால் அதுவே நல்லது. சூப்பராக சொல்லியிருந்தீங்க. இப்போ அடுத்தது யார் இருக்கான்னு பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் பேர்? அசோக் குமார். சொல்லுங்கள், ஓட்டிங் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குது? ஓட்டுரிமைங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு முக்கியமானது. நம்ம இந்தியாவில் வந்து எல்லோரும் ஃப்ரீடமாக இருக்கணும்னா அது நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோங்கிறது நம்மளே முடிவெடுக்கக்கூடியது ஒன்று. ஸோ அதனால் வந்து யாருக்கு நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நாமளே முடிவு பண்ணணும். ஓட் போடுறதுங்கிறது 18 வயசுக்கு அப்புறம் தான் போடுறோம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும். ஸோ அதனால் நம்ம நல்லா யோசிச்சு பண்ணணும். அதுக்காக ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி வந்து ஓட்டுக்கு வந்து காசு வாங்காமல் ஓட் போடணும் அப்படிங்கிறதையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தியான எலெக்ஷனை தான் நம்ம இந்த டைம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமில் சந்திக்கலாம். வித் மீ வினோத் மணி மாறன்.